கர்மா வந்து ஆல்வேஸ் பூமராங் தாங்க. நான் ஒரு தப்பு செஞ்சேன் அப்படின்னா, கண்டிப்பாக அது எனக்கு திருப்பி அடிக்கும். அதுவே நீங்கள் வந்து பணத்தை ஏமாத்தியிருக்கலாம், பொருளை ஏமாத்தியிருக்கலாம், எனிவே. ஆனால் எது ஏமாத்தினாலும் கடவுள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த தண்டனையை கொடுப்பாரு. பட் ஒரு பொண்ணோட பாவத்தை மட்டும் நம்ம என்றைக்குமே வாங்கக்கூடாதுங்க. அந்த பொண்ணு ஏமாற்றி இருந்தாலும் அது தப்பு தான். அதுவே அந்த பையன் ஏமாற்றி இருந்தாலும் அது தப்பு தாங்க. ஏன்னா ஒரு ஹோப் கொடுத்து அந்த பொண்ணை ஒரு கமிட்மெண்ட்ஸ்குள்ளே கொண்டு போகிறீங்க. பட் அந்த ஹோப் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சடனாக நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் விலகுறப்போ அந்த பொண்ணோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு ஆண்மகனும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆண்மகனாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து ஹோப்ஃபுல்லாக ஒருத்தவங்க நம்பிக்கையோடு இருக்காங்க அப்படின்னா அவங்க நம்பிக்கையை தயவு செய்து உடைக்காதீங்க. அந்த பாவம் வந்து எவ்வளோ ஜென்மம் எடுத்தாலும் அது சும்மாவே விடாதுங்க. அது வந்து அவ்வளோ பெரிய தப்பு. நீங்கள் என்ன தான் நல்லது செஞ்சாலும் ஒருத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சாகிற வரையும் நம்மளை உறுத்திக்கிட்டே தாங்க இருக்கும். நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஹோப் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களால் முடியும்னா மட்டும் ஹோப் கொடுங்க. இல்லையா, தயவு செய்து அவங்கள விட்டுருங்க. ஒரு கமிட்மெண்ட்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டு அவங்க மேலே தப்பான பொய் பழியை சொல்லி அவங்கள வந்துட்டு விளக்குறது ரொம்ப ரொம்ப பாவங்க. தயவு செய்து அந்த பாவத்தை மட்டும் யாருமே செய்யாதீங்க. அது நம்ம வாழ்க்கைன்னு இல்லை, நம்ம ஃபேமிலியவே அழிச்சிடும்.